உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த கிரகங்கள் மாற்றத்தினால எவ்வளவோ மாற்றங்களும் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. ஆனா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்காகப்பட்டது குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான் இவர்களால நடக்கக்கூடிய மாற்றங்களும் அது நல்வினையை கொடுக்குமா இல்ல தீவினைகளை கொடுக்குமா அப்படிங்கிறதா இப்ப நாம் பார்க்க போறோம். மே மாசம் 2ஆம் தேதி வரைக்கும். அப்போ கன்னி ராசி, இந்த கன்னி ராசி ஆகப்பட்டது உத்திரம் நட்சத்திரமும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் கலந்ததுதான் கன்னிராசி. உத்திர நட்சத்திரம் ஆப்பது 1, 2, 3 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 2 பாதங்களும், மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது இந்த கன்னிராசி. அப்ப இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இவங்களுடைய லக்னாதிபதி யாருன்னா, ராசியாதிபதி யாருன்னா புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதியே பெயர்ச்சியாகி இவங்களுடைய ராசிக்கு 1ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. இதே பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல அங்க ஆல்ரெடி சூரிய பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரிய பகவானும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. இது முக்கியமான யோகம். இந்த முக்கியமான யோகத்தினால வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தியாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புதனும் சூரியனும் இணைவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அது நிவர்த்தியாகும். அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் வந்ததுனாலையும் அந்த புதனாகப்பட்டது புதாத்திய யோகத்தை கொடுத்ததுனால குறை தீரும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துக்கு வந்த அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகிறார். அப்ப இதற்கு முன்னாண்ட நீங்க 5 வருஷமோ 10 வருஷமோ குழந்தை பாக்கியங்கள் இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ கோயிலுக்கு போய் எத்தனையோ குலதெய்வங்களுக்கு போய் நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்கல. இந்த காலகட்டத்துல இப்ப இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடத்துக்கு வந்ததுனால இந்த பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்துல அந்த புத்திர பாக்கியமாகப்பட்டது உங்களுக்கு அந்த கரு வளர்ச்சி ஆவதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு கொடுத்தே தீரும். அப்ப உங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. இருந்த போதிலும் உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய லக்ன அதிபதி புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வாழ்க்கையில நாம எத்தனையோ சந்தோஷங்கள் அனுபவிச்சிருப்போம். அதை விட பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு புத்திர பாக்கியம் இல்லையே, அந்த புத்திர பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நம்ம யாரையா நம்மளை பார்த்தாங்கன்னா நமக்கு எத்தனை குழந்தைகள் தான் கேட்பாங்களோடைய எவ்வளவு சொத்து இருக்குன்னு யாரும் கேட்கறது இல்லை. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல என்னுடைய மனைவி கன்சீவ் ஆயிட்டா அப்படிங்கிற சொல்லு உங்க காதுல வாங்க போறீங்க. கண்டிப்பாக உங்க மனைவி கன்சீவ் ஆக போறாங்க. அது மாதிரி டைம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த டயத்துல கன்னி ராசியில பிறந்தவங்க, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களாகப்பட்டது புத்திர பாக்கியம் யார் யார் இல்லாம இருக்கிறாங்களோ 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் புத்திர பாக்கியம் இல்லாம மன வேதனைப்பட்டு மனசு ரணமாயி மனசு கஷ்டப்பட்டு உங்களால உங்களுடைய பெத்தவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு பேரன் இல்லையே, நம்மளுக்கு ஒரு பேத்தி இல்லையே அப்படின்னு எவ்வளவோ கஷ்டத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்கள குழந்தைகளை பெற்று அவங்களுடைய அப்பா அம்மா அந்த குழந்தைகளை கொஞ்சம் விளையாடும் போது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பேரண்ட்ஸுக்கு பார்க்க போனா எப்படி இருக்கும், அதுபோல் அவங்களை பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்.
அப்ப அவ்வளவு கவலைகளையும் அவ்வளவு ரணங்களையும் அனுபவிச்ச நீங்க இந்த காலகட்டத்துல அந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 19ஆம் தேதிக்குள்ள இந்த மாதிரி ஒரு யோகமாகப்பட்டது, ஒரு டைம் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்க நம்புங்க, நம்பி இருங்க. கண்டிப்பா நான் சொல்றது நடக்கும். நீங்க கமெண்ட் பாக்ஸ் கூட எழுதி போடுவீங்க. எந்த குறையும் இல்லை, அந்த குறை நிவர்த்தியாக போகிறது. இது போக உங்களுக்கு பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே சமயத்துல உங்க அப்பா உங்க தாத்தாக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லைன்னா உங்களுடைய வம்ச வழியில உங்களுடைய பங்காளிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது, இது தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப பாகபிரிவினை பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம், சொத்து பிரிக்கணும்னு நினைச்சாலும் பிரிச்சுக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள நாம எத்தனையோ நாள் இந்த சொத்து பிரிக்கலாம்னு நினைச்சோ தடுங்கலாச்சு, இந்த பீரியட்ல பிரிச்சுக்கலாமான்னு கேட்டா சந்தோஷமாக பிரிச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுக்கு அடுத்ததாகப்பட்டது அந்த பிப்ரவரி 19 டு மார்ச் 20 தேதி வரைக்கும். அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க. நீங்க வெளிநாட்டுல சம்பாத்தியம் பண்ணோன்னு நினைச்சிருப்பீங்க. இல்லை இங்கிருந்தே வெளிநாடு தொடர்புடைய பிசினஸ்ங்கிறது பண்ணி இந்தியாவில இருந்து சம்பாத்தியம் பண்ணோன்னு நினைச்சிருப்பீங்க. இல்லை வெளிநாட்டுல போய் நம்ம ஏதோ பிழைக்கிறதுக்கு போனோம், அங்க போய் நம்மளுக்கு பொழப்பு சரியா வரல, இதற்கு மேலேயாவது நல்ல நம்மளுக்கு ஒரு மாற்றம் வருமா, நல்ல பொழப்பு அங்கே உருவாகுமா, நாம் அந்த இடத்துல நம்ம வாழ்வுமா, நம்ம அந்த இடத்துல இருப்போமா, அங்கே நமக்கு ஒரு பிசினஸ் கிடைக்குமா, ஒரு வேலையில ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிப்ரவரி 19 டு மார்ச் 20 வரைக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சே தீரும். அப்போ வேலையில கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏறுவீங்க, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்லயும் ஸ்ட்ராங் ஏறுவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருட காலங்கள் இவ்வளவு காலகட்டத்துல நீங்க இருந்து வந்த அந்த கஷ்டங்களில் இருந்து, அந்த சோதனைகளில் இருந்து இப்ப விடுதலையாகி நல்ல டயத்துக்கு வரப்போறீங்க. இது போக அந்த மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும், அப்ப அதே வெளிநாட்டுல இப்ப இந்தியால இருந்து வெளிநாட்டு போனோம், அங்க நம்ம அந்த நாட்டுடைய பிஆர் வாங்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகல, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்கிறாங்க, எதுவுமே நகர மாட்டேங்குது, அப்ப எதுவுமே பாஸ் ஆக மாட்டேங்குது, அப்ப அந்த நாட்டுடைய குடியுரிமை நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க, அந்த நாட்டுடைய குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப யாருக்கு எல்லாமே அந்த குடியுரிமை இல்லாம இருக்குதோ, யார் இல்லாம அந்த குடியுரிமையை எதிர்பார்த்து இப்ப நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, நாளானைக்கு நடக்குமா, இந்த மாசம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நான் சொன்ன அந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த குடியுரிமை வாங்கிடுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கிருந்து இந்தியால இருந்து அங்கே பிழைக்க போன மக்களுக்காகப்பட்டது அந்த நாட்டிலேயே ஒரு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வந்துடும். அப்ப நம்ம அந்த நாட்டுல பிழைக்கிறதுக்கு போனோம், அந்த நாட்டுல நம்மளுக்கு ஒரு சொத்து வாங்குவோமா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியோடு பார்த்தவங்களுக்கு நீங்களே அங்கே ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம், ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. இது பாத்தீங்கன்னா அந்த மார்ச் 20 இருந்து ஏப்ரல் 19 வரைக்கும் அது நடக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க சொத்து வாங்கிட்டு அங்க ஒரு வீடுங்கிறது வாங்கிட்டு, நான் வீடு வாங்கிட்டேன், நான் சொத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள். அப்ப இதற்கு முன்னாண்ட அது தடைபட்டிருந்தாலும் அது அந்த கஷ்டத்தை எல்லாமே தாண்டி இப்ப சக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாயிரும். இது போக பாத்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதியிலிருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும், அப்போ உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அங்க உச்சமாகிறார். அப்படி உச்சமாகி அந்த குருவோடு சேரும் போது அங்க குரு அஸ்தமனமாகிறார். இங்க சனியும் பார்க்க போனா 6ல மறையறாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல உங்களுக்கு பார்க்க போனா மன இருக்குங்கிறது கண்டிப்பா குறையும். மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், மனசுல இருக்கக்கூடிய வேற்றுமை, மனசுல பார்க்க போனா நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வரலையே, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, கஷ்டம் தீரலையே, எத்தனையோ வருஷமாச்சு நம்ம முன்னமே நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலையே, இப்படிங்கிற கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இந்தியாலேயே வேலை செஞ்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியல, ஒரு பிசினஸ் பண்ணி எல்லாமே லாஸ் ஆகிட்டோம், ஆனா எதுவுமே பெருசா தேட முடியல, அப்ப இத்தனை வருஷங்களாச்சு, இந்த வருஷம் மட்டும்தான் மிச்சமாயிட்டு இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே மிச்சமாகல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு
இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ள அந்த மன இருக்குங்கிறது குறைஞ்சு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒண்ணு. அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான், அந்த புதன் பகவான் சனியுடன் சேர்ந்து அது 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்போ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி சந்தோஷம் நல்லா நீடிக்கும். அந்த குடும்பத்துல வந்து இல்லற வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். அப்ப இதற்கு முன்னாண்ட குடும்ப வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சு போகக்கூடிய சூழலில் இருந்தாலும், அதே சமயத்துல ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணி ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி நீங்க நல்லா வாழ்வீங்கன்னு சொல்லியிருந்தாலும், அதையும் மீறி சங்கடங்களும் சலிப்புகளும் வேதனைகளும் பட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருந்தா கூட இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. நீங்க எந்த ரூபத்திலையும் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக இருங்க. நீங்க சாதிப்பீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான சொத்து என்னன்னா குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்க அப்பா ஆக போறீங்க. கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பாக நடந்தே தீரும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகங்களை இந்த பிரபஞ்சத்துல நல்லதும் கெட்டதுமாக மாறி மாறி நடந்துட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை இப்போ வந்து நமக்கு சாதகமானதா பாதகமானதா இதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.